ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டார்கெட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கான ப்ரிப்பரேஷன், பர்டிகுலர்லி இப்போ வரக்கூடிய குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத பத்தி நல்லா ஃபோக்கஸ்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த செஷன்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க இந்த செஷன்ல கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போஸ்டிங். ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்லயே மிக உயரிய ஒரு எக்ஸாம் தான் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன், சரிங்களா? ஸோ டைரக்டா ஒரு பெரிய போஸ்டிங் போகணும் அப்படின்னா இதுதான் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்ங்க, ரைட்டுங்களா? ஸோ நான் உங்களோட டவுட் கிளியரிங்க நான் லாஸ்ட்ல எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த குரூப் ஒன் தேர்வுக்கு 21 வயசு இருந்தாலே போதும். டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எழுதலாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க எழுதலாம், டிகிரி முடிச்சவங்க 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், அதுதான் ரூல். ஸோ ஜூலை மாசத்துல ஸோ இதை நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. குரூப் ஒன் ஓரியன்டேஷன். ஸோ யுவர் பாத் டு சக்சஸ் இன் தமிழ்நாடு பிரஸ்டீஜியஸ் எக்ஸாமினேஷன். ஸோ என்னோட பேரு ஜேக்கப் ராஜா. ஸோ நான் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் 6 வாட்டி, எஸ்ஏ 2 வாட்டி, ரிட்டன் எக்ஸாம், ஸோ நிறைய குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கிரேட் மைண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா 2015 ஃபவுண்ட் பண்ணோம். ஸோ அதோட ஒரு இனிஷியேட்டிவா நம்ம அடுத்தது பண்ணது பார்த்தீங்கன்னா டார்கெட் டிஎன்பிஎஸ்சி, சரிங்களா? ரைட். இப்போ இந்த குரூப் ஒன் எக்ஸாம் பத்தி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த குரூப் ஒன்ல ஒய் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், ஏன் இந்த குரூப் ஒன் தேர்வு மேல நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் இருக்கு? ஸோ இதுல நிறைய போஸ்டிங், நல்ல பயங்கரமான போஸ்டிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்யூட்டி கலெக்டர் அப்படின்றது ஒரு சூப்பரான போஸ்டிங். இந்த வாட்டி அதிகமான போஸ்டிங் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா இந்த டெப்யூட்டி கலெக்டர் தான். டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி, கமர்ஷியல் டாக்ஸ்ல கமிஷனர், ஸோ இந்த மாதிரி உயர் பதவிகள், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆஃபீஸர், இப்போ பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்டோட போஸ்டிங்ஸ்லாம் இங்க வருது அப்படின்றத பாக்குறோம். ஸோ இது ஒரு மிக உயரிய பதவி. ஒரே எக்ஸாம்ல, அதாவது ஒரு டைரக்ட் எக்ஸாம் மூலமா உங்களுக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இதுதான், சரிங்களா? ஸோ ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட் தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நான் போன குரூப் ஒன் போஸ்டிங்ல தான் போகணும். டெப்யூட்டி கலெக்டர் டு கலெக்டர் ஆக எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது டிபெண்ட்ஸுங்க. சில பேருக்கு 10 வருஷத்துல கிடைக்கலாம், சில பேருக்கு 15 வருஷத்துல கிடைக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா கூட கிடைக்கலாம். பட் ஒரு நல்ல போஸ்டிங் தாங்க. ஸோ எப்படினாலும் கலெக்டர் ரேஞ்ச்ல அந்த பவர்ல வந்துருவாங்க. ஸோ ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சீக்கிரமா ஆர்டிஓ ஆயிருவீங்க, டிஆர்ஓ ஆயிருவீங்க. ஸோ பயங்கரமான ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். சரி, டெப்யூட்டி கலெக்டர், கமர்ஷியல் டாக்ஸ், இந்த மாதிரி பல போஸ்டிங்ஸ்ல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்னன்ஸ்ல பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வர முடியும். ஸோ நம்மளால ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியும், மக்களோட வாழ்க்கையில கொண்டு வர முடியும், நம்மளோட கவர்னன்ஸ்ல நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஜாப் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் வாழ்னால என்னப்பா பிரச்சனை இல்லப்பா, நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், கரியர் growth இருக்கும், கரியர்ல growth இருந்துட்டே இருக்கும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும், நம்மளோட கரியர்ன்றது ஒரு இப்போ பிரைவேட்ல போனா ஜாப் செக்யூரிட்டி இருக்குமான்னு தெரியாது, growth இருக்குமான்லாம் தெரியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டும் கூட. ஸோ கவர்மெண்ட் ஜாப்னாலே ஜாப் செக்யூரிட்டி. இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க, கட்டாயமா ஒரு குரூப் டூ எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை அடைவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல ஒரு பயங்கரமான நம்பிக்கை வரும். காரணம் என்னன்னா, ஒரு கடுமையான போட்டிக்கு தயாரா இருக்காங்க. ஒரு 70 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு அவங்க தயார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஓரியன்டேஷன் செஷன்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஸோ நம்ம கிளாஸஸ்ல என்னென்ன கவர் பண்ண போறோம், எந்த யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஃப்ரீக்வன்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, மித்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம்,
இதெல்லாம் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷனோட இன்ஃபர்மேஷன் பாத்துக்கோங்க. 1ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி நோட்டிபிகேஷன் போட்டுட்டாங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதிக்குள்ளாடி நீங்க அப்ளை பண்ணிடணும். 30ஆம் தேதிக்குள்ளாடி அப்ளை பண்ணிடணுங்க. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஐ கிளாஸஸ் போட்டிருக்கேன். பவர் ரியலி நீட் டு செக் வித் ஐ டாக்டர். பிரைவேட் செக் பண்ணிக்கலாமா? விஷன் பவர் வந்து பிரைவேட் கூட செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதிங்க அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு இங்க ப்ரிலிமினரிக்கு இன்னும் 73 நாள் தான் இருக்கு. 72 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 15ஆம் தேதி 6வது மாசம் ஜூன் மாசம் ரொம்ப கம்மியான டைம். 2 monthsல தரவா ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இந்த ப்ரிலிமினரிய கிளியர் பண்றது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டுங்களா? மெயின்ஸ் எக்ஸாம்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல டெப்யூட்டி கலெக்டர் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து இன்னும் போடல. ஸோ அது போட்டிருக்கணும். இது வரைக்கும் போடல. டெப்யூட்டி கலெக்டர் மட்டுமே 28 இருக்குங்க. மொத்தம் 70ல 28 போஸ்டிங் டெப்யூட்டி கலெக்டருங்க. 7 போஸ்டிங் தான் டிஎஸ்பி. பொதுவா டிஎஸ்பி அதிகமா போடுவாங்க. ஸோ இந்த வாட்டி வேக்கன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கம்மியா போட்டிருக்காங்க. பொதுவா இந்த போஸ்டிங்ஸ்ல டிஎஸ்பி அதிகமா இருக்கும். ஸோ இந்த வாட்டி டெப்யூட்டி கலெக்டர் அதிகமா இருக்கனால நிறைய டெப்யூட்டி கலெக்டர் தான் வந்தாகணும். இல்ல ஆப்வியஸா ரிசல்ட்டும் அப்படிதான் வந்தாகணும். அதே மாதிரி கமர்ஷியல் டாக்ஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் 19 போஸ்டிங் இருக்குங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதுவுமே நல்ல போஸ்டிங் 7 போஸ்டிங் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 3 போஸ்டிங் இருக்குங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 6 போஸ்டிங் இருக்கு. ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரி வைஸா ரிசர்வேஷன் வைஸா வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிமினரியோட எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, மெயின்ஸ் என்ன, இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த பிரிலிமினரிக்கு மொத்தம் 200 கேள்விகள். இந்த 200 கேள்வியில 175 ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவு அப்படின்றது 175 கேள்விகள். ஸோ அதுக்கப்புறம் 25 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் மென்டல் அபிலிட்டிங்க, அதாவது ஆப்டிடியூட். அந்த ஏரியால உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஜெனரல் மென்டல் அபிலிட்டியில ஒரு 25 கேள்வி இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து மெயின்ஸுக்கு 4 பேப்பர். பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான், தமிழ் பேப்பர். அடுத்தது ஒரு 3 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பரும் 750 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம். இது 250 மதிப்பெண்களுக்கு மொத்தம் 750 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம் நடக்குங்க. ஸோ இதுல இன்டர்வியூ அப்படின்றது, அதாவது 3 பேப்பரு குவாலிஃபைங் இல்ல, இதான் மெரிட்ல எடுப்பாங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க். 250 × 3. இந்த 750க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது இன்டர்வியூக்கு போவீங்க. சோ இந்த பிரிலிமினரில இருந்து மெயின்ஸுக்கு போறதுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னா 1:20. இப்போ 70 போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா 1400 பேர், சரி கொஞ்சம் அதிகமா ஒரே மார்க்ல ஈக்குவலா இருக்காங்க, 1600ல இருந்து 1800 பேர் தான் எடுக்கவே செய்வாங்க. சொன்னா மெயின் காம்படிஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி யூபிஎஸ்சி பிரிலிமினரி, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எல்லாம் எழுதுனவங்க கூட இந்த பிரிலிமினரியில சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அவங்கள்ட்ட வந்து நாலேஜ் இல்லாதனால எல்லாம் கிடையாது, காம்படிஷன் அதிகமானனால. முன்னாடி எல்லாம் நீட் எக்ஸாம்ல 450 மார்க் எடுத்திருந்தாலே சூப்பர் காலேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா 600 மார்க் எடுத்தாலே சில டைம் நல்ல காலேஜ் கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு. காரணம் என்னன்னா 600 மார்க் எடுக்கிறவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா இல்ல, 450 மார்க் எடுக்கும்போதே கிடைச்சது இல்லையா, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ அப்ப அந்த காம்படிஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அங்க யாரு இன்னும் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா யார் இன்னும் ஒரு கேள்வி அதிகமா போடுறா, யாருக்கு அந்த ஒரு லக்கு கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்றப்பட்ட விஷயங்கள் கூட எல்லாமே முடிவு செய்யும். ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த லக்குன்றது 1% இருந்தாலும் 99% உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இந்த எக்ஸாம்ல உங்களோட இந்த குரூப் 1 பிரிலிமினரியை கிளியர் பண்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? சோ இந்த மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து 1:2 எடுப்பாங்க. அதாவது 70 பேர்னா இன்டர்வியூ போறதுக்கு 140 பேர் எடுப்பாங்க. சரி, ஒரு 160 பேர், 150ல இருந்து 160 பேர் எடுப்பாங்க. ஸோ இது இன்னும் ஒரு பாத்தீங்கன்னா எவ்வளவு கடினமான ஒரு ப்ராசஸ் பாத்துக்கோங்க. 10க்கு ஒருத்தர்
பேர்ல ஒரு ஆள் தான் உள்ள போகணும், அதுவும் கேட்டகரி வைஸ் காம்படிஷன். ஸோ இதுல இந்த இடத்த நான் கிளியர் பண்ணாலே நீங்க வந்து டாப் 1500 1600 இருப்பீங்க. எனிவே உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து டிஎன்பிஎஸ்சில ஷூரா கிடைக்கும்ன்ற ஒரு அஷூரன்ஸோட நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். குரூப் 2ல ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கலாம், அதே டைம்ல குரூப் 1க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். அதுக்கு நீங்க இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜை முதல்ல கடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், மெயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு மெயின்ஸ் எழுதும் போதும் அந்த எக்ஸ்போஷர் வேற லெவல்ல இருக்கும். ஒரே மெயின்ஸ்ல கூட கிளியர் பண்ணலாம். கரெக்டான ரைட்டிங் ப்ராக்டிஸ், கரெக்டா உட்காந்து படிச்சீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து கட்டாயமா பண்ண முடியும். வர அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 மதிப்பெண்கள். அது வந்து நீங்க யாரு, வாட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி, நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு நேர்மையா இருக்கீங்க, அதை பத்தி உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் தான். இன்டர்வியூ பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இன்டர்வியூ இஸ் வெரி வெரி சிம்பிள். சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கான ரிசோர்சஸ் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ரிசோர்சஸ் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு காமனா சொல்லணும்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புத்தகங்களை சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு போடணும். முதல் 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 மேண்டேட்டரியான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் புக் மட்டுமே போதும் அப்படின்றது. ஸ்கூல் புக் மட்டுமே போதும் அப்படின்றது என்னோட கருத்து கிடையாது. ஸ்கூல் புக் இஸ் த மோஸ்ட் பிரைமரி சோர்ஸ். அதுதான் வந்து ஒரு முதல்நிலை முதன்மையான ஒரு புத்தகங்களா நம்ம ஒரு சோர்ஸா வந்து பாடக்குறிப்புகளை வந்து நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்றதான் நம்ம கடந்து வந்த தேர்வுகள்ல நம்ம பார்த்தது. என்னதான் மக்கள் சொல்லுவாங்க வெறும் ஸ்கூல் புக்கை தாண்டி வர புத்தகங்கள், வேற நிறைய புத்தகங்கள் படிக்கணும்ன்றது. ஆனா பிரைமரி சோர்ஸ்ல ஸ்கூல் புக்ல அக்கு வேற ஆணி வேற இருந்தீங்கன்னா உங்களால இந்த பிரிலிமினரி கிளியர் பண்றதுல ஒரு எட்ஜ் கொடுக்க முடியும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா பேஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் த ஸ்கூல் புக்ஸ். இந்த ஸ்கூல் புக்கை 6th இருந்து 10th 12th வரைக்கும் படிக்கணும். அதாவது 10th வரைக்கும் 6th இருந்து 10th. நான் என்ன சொல்றேன்னா இதுல நீங்க வந்து ஒரே ஒரு புத்தகம் தான் படிக்கணும் அப்படின்றதே நான் சொல்றேன். அதுல சில எக்ஸப்ஷன்ஸும் சொல்றேன். ஜாகிரபியா 6th இருந்து 9th வரைக்கும் படிக்க கூட வேணாங்க. உங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னா 6th இருந்து 9th வரைக்கும் படிக்க கூட வேணாம். 10th ஜாகிரபியை மட்டும் நல்லா தரவா படிங்க. 10th ஜாகிரபியை மட்டும் நல்லா தரவா படிங்க. சரிங்களா? சோ அடுத்தது ஹிஸ்டரிக்கு வாங்க. ஹிஸ்டரிக்கு வரும்போது எல்லாம் கூட படிக்க வேண்டாம். அந்த சிலபஸ்ல என்ன இருக்கோ 6th புக்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும், குப்தாஸ்னு இருக்கும். சோ இதை அப்படியே 6th புக்கையும் 11th புக்கையும் வச்சு படிங்க. 6th 11th படிங்க. ஸோ இங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில திரும்ப வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி வரக்கூடிய ஏரியாவும் 6th புக்ல இருக்கு, 7th புக்ல இருக்கு, 8th புக்ல இருக்கு, 9th புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்கு. அதை செலக்ட் பண்ணி படிங்க. வேர்ல்டு வார் பத்தி எல்லாம் 10th புக்ல இருக்கும், அது தேவையில்லை. ஸோ அதே மாதிரி 7th புக்ல முகல்ஸ் இருக்கும், பாமினி கிங்டம் இருக்கும், டெல்லி சுல்தானேட் இருக்கும். அதையும் 11th புக்ல இருக்கிறதையும் சேர்த்து வச்சு படிங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரியும் 11th புக்ல இருக்கும், 7th புக்ல இருக்கும், 9th புக்ல இருக்கும், 10th புக்ல இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வச்சு படிங்க. ஸோ இப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனை சிலபஸை நல்லா புரிஞ்சு ஸ்கூல் புக்கை கரெக்டா வச்சு படிச்சீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஹிஸ்டரி முடிஞ்சுதா? சிவிக்ஸ் வந்து 6th to 10th படிக்கணும். 10th நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் 11th and 12th குவாலிட்டி புத்தகங்கள். அதுல 11th பாதி லெசன் தேவையில்ல, தேவையான லெசன் சிலபஸ் வச்சும் 12th தேவையான லெசன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த புக் பேக், புக் பாக்ஸ் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பக்காவா ஆன்சர் பண்ணலாங்க. பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து. இருந்தாலும் நம்ம லட்சுமிகாந்த் எல்லாம் சோர்ஸ் வந்து சொல்றோம் அடுத்தது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு படிக்கணும்னா. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்குங்க. ஸோ சில இடத்துல எல்லாம் 6th எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 7th கூட கம்மியா தான் இருக்கும். 10th வந்து ஒரு மேஜர் பிளே பண்ணும். 10th புக்கு. 11th புக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுல தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கு, ஏன்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் பகுதி. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய இடத்துல கவர் ஆயிரும், எக்ஸப்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசி நோட்ஸை தவிர இந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய கவர் ஆயிரும். ஸோ அந்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 11th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கு, தமிழ்நாடு எக்கனாமி இருக்கு, இந்தியன் எக்கனாமி இருக்கு, ரூரல் எக்கனாமிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், ஜிஎஸ்டி, பேங்கிங், ஸோ இங்க மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி, பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ் சொல்லி 11th 12th புக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேக்கேஜுங்க.
ஸோ இது அது அந்த புத்தகங்களை வந்து எக்கனாமிக்ஸ்க்கு படிக்கணும். இவ்வளவுதான் ஸ்கூல் புக்ல நான் அவங்கள படிக்க சொல்றது. தாண்டி படிக்கணும்னா 6th இருந்து 10th வரைக்கும் சயின்ஸ் படிக்கணும். அவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட வேண்டாம். சயின்ஸ்க்கு பேசிக்கா சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத வச்சு 9th 10th புக் வச்சு பாருங்க. அதுக்கு மேல படிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண சோர்ஸ் இந்த டைம்குள்ளாடி இந்த 75 நாட்கள்ல எப்படி ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்றதா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதை எப்படி மேக்சிமைஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஒரு டார்கெட்டா இருக்க போகுது. சரிங்களா? பெஸ்ட் ஸ்டடி ரிசோர்சஸ் அதுல பாலிட்டிக்கல் லட்சுமிகாந்துங்க. ஸோ எல்லா இடத்துலயும் சொல்றது பாலிட்டிக்கல் லட்சுமிகாந்த். when you want to refer something you can refer to பாலிட்டிக்கல் லட்சுமிகாந்த். நம்மளோட கிளாஸ் நோட்ஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா நோட்ஸ் கொடுப்போம். சிலபஸ் பேஸ்டா எக்ஸாம் ஓரியன்டா கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுப்போம். அது கூட தாராளமா போதும். சொல்ல எல்லா ஆர்டிக்கிளும் மனப்பாடம் பண்ணணுமா? அந்த கதையை வேணாம். ஆர்டிக்கிள் ரேஞ்ச் தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இல்லைன்னா சொல்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓரளவுக்கு உங்களால மேனேஜ் பண்ண முடியணும். பர்டிகுலர்லி இந்த ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல இருந்தெல்லாம் இப்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் இந்த இடத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த கவர்னர், பிரசிடென்ட் இதுல கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரெண்டை பிடிச்சி கொஞ்சம் விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. ஹிஸ்டரி பிபின் சந்திரா ஆர் ஸ்பெக்ட்ரம் நீங்க வந்து பயன்படுத்தலாம். 2 புத்தகங்களும் ஹிஸ்டரினா மாடர்ன் இந்தியாவுக்கு சொல்றேன். மாடர்ன் இந்தியாவில் நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு 10th ஸ்கூல் புக் இஸ் அ பிரைமரி சோர்ஸ் அண்ட் 12th ஸ்கூல் புக் வந்து பாத்தீங்கன்னா அது கூட ஒரு அடிஷனல் சோர்ஸா சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கண்டென்ட் கிடைச்சிடும். ஏன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்கூல் புக்ஸ்லாம் இட் காட் அ ரெஃபரன்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் புக்ஸ் லைக் பிபின் சந்திரா, தேர் ஆஃப் டார்க்னஸ், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்ல இருந்து ரிசோர்சஸ் எடுத்து தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ஸே வந்து வெல் எனஃபா இருக்கு. எக்கனாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் சிங் போலாம். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கணும்னா ரமேஷ் சிங்கோ, சங்கர் கணேஷ் கருப்பையாவோ, இல்லைன்னா நிதின் சிங்கானியாவோட எக்கனாமி புத்தகமோ இதை வந்து நீங்க படிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை அப்படின்னா. ஜாகிரபிக்கு நான் சொன்ன மாதிரி 10th என்சிஆர்டி போதும். அதுக்கு மேல உங்களுக்கு என்சிஆர்டி வேணும்னா கொஞ்சம் பிசிக்கல் ஜியோகிராஃபி எல்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னா, மெயின்ஸ் ஓரியன்டா படிக்கணும் அப்படின்னா 11th 12th நம்ம இங்க ஜியோகிராஃபி, ஹியூமன் ஜியோகிராஃபி, பிசிக்கல் ஜியோகிராஃபி, என்சிஆர்டி புத்தகங்களும் கொஞ்சம் அட்லஸும் கொஞ்சம் தேவைன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜியோகிராஃபில தெரியுது. நம்மளோட இதுக்கு அவ்வளோ அட்லஸ் கூட தேவைப்படாது. அட்லீஸ்ட் வந்து 11th 12th சிபிஎஸ்சி என்சிஆர்டி புத்தகங்களை பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ், ஹிந்து இல்லைன்னா தமிழ் ஹிந்து, இல்லைன்னா தமிழ் தினமணி, ஏதாவது ஒண்ணு தினகரனோ தினத்தந்தியோ இல்ல தினமணி சொல்ற நியூஸ் பேப்பர் டெய்லி ஃபாலோ பண்றது உங்களுக்கு அது என்ன சொல்றது ஒரு ப்ராசஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஓகே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து எக்ஸாக்டா கிடைக்குங்க. அதை தாண்டி பிஏபி, யோஜனா, குருஷேஸ்திரா, முக்கியமா இந்த பாலிசி நோட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பக்காவா நடத்துவோம். சரிங்களா? ரைட். ஹவு டு ட்ராக் டிஎன்பிஎஸ்சி குரூப். இந்த குரூப் 1 தேர்வை நான் எப்படி சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது சிலபஸ நல்லா உள்வாங்கிக்கணும். சிலபஸ உள்வாங்கிட்டு அந்த சிலபஸ்ல என்ன இருக்குன்றத இன்டர்னலைஸ் பண்ணும். வரி தவறாம சிலபஸ உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்படி தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு என்ன படிக்க போறோன்ற தெளிவான ஒரு டைரக்ஷன் கிடைச்சிடும். when you know the syllabus first, முதலா உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சாலே டைரக்ஷன் கிடைச்ச மாதிரி. டைரக்ஷன் கிடைச்சா எப்படி போகணுன்றதுக்கு அடுத்தது ஒரு கைடு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இந்த சிலபஸை நல்லா புரிஞ்சு அதுல போன வருஷம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2013 எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 15 எப்படி கேட்டிருக்காங்க, 17 எப்படி கேட்டிருக்காங்க, 19 எப்படி கேட்டிருக்காங்க, 22 எப்படி கேட்டிருக்காங்க, 24 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ட்ரெண்டும் அந்த சேஞ்சும் கண்டினியூட்டியும் உங்களுக்கு தெரியும் கிளியரா. சிலபஸ நல்லா உள்வாங்கிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெகுலரா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நாட் ஓன்லி குரூப் 1 பேப்பர்ஸ், ரீசெண்டா நடந்த எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸும், ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். குரூப் 2 பேப்பர், குரூப் 4 பேப்பர்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு டெய்லி 1.5 hours வந்து கட்டாயமா ஒதுக்கணும். ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா வேர் த கொஸ்டின்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம். நீங்க இப்பதான் முதல்ல ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அந்த பார்ட்டை பண்றதுக்கு. பட் ப்ரிப்பரேஷன் போக போக நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். when you get to know the concepts of the subjects it will be easy. அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு சூரத் ஸ்பிளிட்டை பத்தி தெரியாதவங்களுக்கு சூரத் ஸ்பிளிட்டை பத்தி கொஸ்டின் கேட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஒரு ஜாலியன்வாலாபாக் மசாக்காரை பத்தி தெரியாதவங்களுக்கு அதை பத்தி கேள்வி கேட்டா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு ஸ்கீமை பத்தி, கிராடில்
பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு அதை பத்தி ஒரு கேள்வி கேட்டா கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமத்துவபுரம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை பத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதை பத்தி தெரியலைன்னா அதை கேட்டா கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், முதல்ல நாலேஜை வளர்த்துக்கணும், சிலபஸை புரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்கணும், ஸ்கூல் புக்கை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான் யூ ஷுட் ஹாவ். மினிமம் டெய்லி 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் படிக்கணும். மினிமம் ஃபுல் டைம் படிக்கிறவங்க 10 மணி நேரம் படிக்கணுங்க. பார்ட் டைம் படிக்கிறவங்க மினிமம் 6 hours படிக்கணுங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்க 10 மணி நேரம் படிக்கணும். வேற வேலை என்ன? இந்த எக்ஸாம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருந்தா அதை கூட பண்ண மாட்டீங்களா? ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் யாரு போட ரெடியா இருக்கீங்க? ஸோ யார் வந்து ப்ரிலிமினரி மட்டும் இல்ல மெயின்ஸுக்கும் சேர்த்து போடுறீங்களோ இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஸ்டடி பிளான், டெய்லி வந்து ஒரு சின்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே டெஸ்ட் போட்டு பாருங்க. ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸுக்கு அது இப்போ டைம் கம்மியா இருக்கும். இப்போ வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்க்கே நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போங்க. கரண்ட்லி ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 6 hours. அப்படி முடியல 5 மணி நேரம் குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. 5 மணி நேரம் குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஒரு பக்காவான ஃபோக்கஸோட நீங்க வந்து இது பண்ணலாம். சரிங்களா? ரைட். 8 to 7 ஒர்க் பண்றீங்கன்னா மீதி டைம் நீங்க தான் எடுத்துக்கணும். மீதி டைம் நீங்க காலைல 5 மணில இருந்து 7 மணி வரை படிக்கலாம், நைட் 9 மணில இருந்து 11 மணி வரை படிக்கலாம், 12 மணி வரை படிக்கலாம். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டைம். ஸோ இல்லைன்னா 4 மணி நேரம் படிச்சா கூட ஒழுங்கா படிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரிவைஸ் வித் டெய்லி டெஸ்ட். அதுக்கப்புறம் டைம் இருக்குல்ல, 8 to 7 12 மணி நேரம் அப்படின்னா மீதி உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் தூங்கிக்கோங்க. மீதி டைம்ல படிங்க, போகும்போது படிங்க, டிராவல் பண்ணும்போது படிங்க, வீடியோஸ் பாருங்க. இந்த மாதிரி உங்களோட டைமை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் வந்து நம்ம தான் உருவாக்கணும். டைம் டெய்லி டெஸ்ட் இருக்குமா அப்படின்னா டெய்லி வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ்லாம் டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணும் சார்? மந்த்லி காம்பலேஷன் ரெஃபர் பண்ணலாம். கட்டாயமா மந்த்லி காம்பலேஷன்லாம் ரெஃபர் பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அது அட்லீஸ்ட் இப்பத்துல இருந்தாவது பண்ணுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்பத்துல இருந்தே வரும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த 3 months ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் 1 year படிக்கணுங்க. ஆனா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும்னா இந்த குரூப் 1 மெயின்ஸ் அப்புறம் இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து ஆகஸ்ட்ல இருந்து கூட நீங்க படிக்கலாம். ஆகஸ்ட் மாசம் ஜூலை இந்த குரூப் 1 பிலிம்ஸ் ஜூலைல நடந்துச்சுல, ஆகஸ்ட் செப்டம்பர் ரொம்ப இது பண்ணணும்னா ஜான்வரில இருந்து கிளியரா படிங்க. ஜான்வரி 2024ல இருந்து கிளியர், சாரி 2025ல இருந்து கிளியரா வச்சுக்கோங்க. வித் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்கீம்ஸ் அண்ட் பட்ஜெட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம். பட் ஒரு ஆகஸ்ட் 2024ல இருந்து பாக்குறது கொஞ்சம் வெல் அண்ட் குட்டுங்க. அதுக்கு முன்னாடி இருந்து கூட கேள்வி வரலாம், வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த ஏரியாவை கொஞ்சம் ஆகஸ்ட் 2024ல இருந்து நீங்க கரண்டா நீங்க ஜூன்ல எக்ஸாம் இருக்குன்னா மே 2025 வரைக்கும் இன்னும் ஒரு 6 மாசம். ஸோ அங்க ஒரு 4 மாசம் 10 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் அது மினிமம் பாருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிசைடிங் த போஸ்ட், ஈவன் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு அக்பர் வந்து மன்சபாதாரி சிஸ்டத்தை கொண்டு வந்தாரா? அவர் தான் வந்து தின்னிலாகி சிஸ்டத்தை தின்னிலாகின்ற மதத்தை ஆரம்பிச்சாரா? அவர் தான் வந்து ஃபதேபூர் சிக்ரியை கெட்டினாரா? அப்படின்ற ஃபேக்டை எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா அது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஒரு குப்தர் காலத்துல மெட்டலார்ஜி ரொம்ப சிறப்பா விளங்குச்சு, வட்டி விகிதம் அதிகமா இருந்துச்சு. ஸோ இந்த குப்தரோட பீரியட்ல வந்து இந்த சாத்வாகனா, ஷஷ்டி இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, லேண்டோட வகைகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எல்லாருமே போட முடியும், ஏன்னா எல்லாருமே அந்த ஃபேக்டை படிச்சிருப்பாங்க. பட் ஒரு ஸ்கீமு, இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னு கேட்டானா அது எல்லாராலும் போட முடியாது, அது தெரிஞ்சிருந்தாதான் போடும். ஸோ இந்த பாலிசி எதுக்கு அப்படின்னா எல்லாராலையும் போட முடியாது, அதை ஸ்பெசிஃபிக்கா படிச்சிருக்கணும். ஸ்கூல் புக் படிச்சவங்க நிறைய பேர் நிறைய வருஷமா இருப்பாங்க. பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல தான் தேர் இஸ் கோயிங் டு பி எ டிஃபரன்ஸ். உங்களுக்கும் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸே இதுல தான் வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரிங்களா? நம்மளோட கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 2 hours இருந்து 2.5 hours, சில டைம்ல 3-4 hours கூட இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணும். கம்ப்ளீட் கிளாஸஸ் வந்து நான் தான் எடுப்பேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 6+ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கேன், 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பக்காவா தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஸா வந்து வழங்கப்படும். நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கொடுப்போம்.
ஆன்சர் ரைட்டிங் வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும், அதாவது யூனிட் வைஸா டெஸ்ட் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் மென்டல் அபிலிட்டிக்கெல்லாம் அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீ தாண்டி பர்சனலைஸ் மென்டர்ஷிப் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து பண்ணுவோம். நம்மளோட சக்சஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரில 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணிருக்காங்க பாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல. ஸோ யாராவது இதுல ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் அதை நம்ம டெலகிராம் சேனல்ல கூட நான் போட்டிருப்பேன். டார்கெட் டிஎன்பிஎஸ்சி பை டார்கெட் டிஎன்பிஎஸ்சி நீங்க டெலகிராம் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியா கிளியர் பண்ணும் அப்படின்னா சக்சஸ் மந்த்ரா அப்படின்னா முதல் சக்சஸ் மந்த்ரா உங்களை நீங்க நம்பணும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். when you believe in yourself, அந்த எனர்ஜி, அந்த புஷ், நான் கிளியர் பண்ணுவேன்டா அப்படின்ற அந்த புஷ் இருக்குல்லங்க, அது வந்து வேற லெவல்ல நமக்கு வந்து கொடுக்கும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும், செமையான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ அதனாலதான் நான் உங்கள்கிட்ட திரும்பவும் சொல்றேன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வென் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உங்களுக்கு சரியான ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு மொமெண்டம் கிடைக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நம்ம சோர்ந்து பொதுவாகவே இந்த எக்ஸாம் டைம்ல எல்லாருமே சோர்ந்து போவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து யார் நல்ல எனர்ஜெட்டிக்கா செயல்படுறாங்களோ, யார் ரொம்ப என்னால முடியும் அப்படின்னு, நான் வந்து இதை தாண்டி போவேன், என்னால இதை தாண்டி போக முடியும் அப்படின்ற அந்த இன்டர்னல் வைப்ரேஷன் யார்கிட்ட இருக்கோ, ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் அவங்கள புஷ் பண்ணிட்டே இருக்க முடியும். படுறா, பத்தாது, 8 மணி நேரம் படிச்சிருக்கா, பத்தாது, 10 மணி நேரம் படுறா, இன்னும் 1 மணி நேரம் படுறா அப்படின்னு அவங்க தான் அவங்கள புஷ் பண்ண முடியும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ கேன் டூ இட். ஸோ இஃப் சம்ஒன் கேன் டூ இட், ஒய் கான்ட் யூ டூ இட் இஃப் யூ ஆர் டெடிகேட்டட் அண்ட் டிசிப்ளின் த்ரூ அவுட் த ப்ராசஸ். ரைட்டுங்களா? ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு கிராக் எனி எக்ஸாம்ஸ் ஆர் டூ எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். Stick to a plan and follow the plan. Dream big. Your chance to serve Tamil Nadu is very near. So தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நீங்க சர்வ் பண்ணலாம். ஸ்டேட், யூ ஆர் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஸ்டேட். ஒரு கவர்மெண்ட் கூட கலைஞ்சிரும், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பார்ட்டா நீங்க இருக்கலாம். ஆனா அதுக்கான இன்டர்னல் மோட்டிவேஷன், இட் ஷுட் பி விதின் யூ, யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளாடிதான் அந்த முயற்சி வந்து இருக்கணும், உங்களுக்குள்ளாடிதான் அந்த ஊக்கம் இருக்கணும் அப்படின்றத சொல்றேன். வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனேது உயர்வு அப்படின்றாரு வள்ளுவர். நம்ம எவ்வளவு தூரம் மனதை உயர்த்துகிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளோட உயர்வு இருக்கும் அப்படின்றாரு. ஸோ மன வலிமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றோம். ரைட்டுங்களா? ஸோ ட்ரீம் பிக். யுவர் சான்ஸ் டு சர்வ் தமிழ்நாடு இஸ் வெரி நியர். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை குரூப் 1 கிராக் பண்ணதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட்ல எஸ் போடுங்க. Right. Let us go through, take a quick walkthrough for the syllabus. Preliminary examination. ஆனந்த சுந்தர நாகராஜன்லாம் எஸ் சொல்லிருக்கீங்க, மீதி பேர் எஸ்லாம் இல்லையாங்க? எஸ். ரைட். உங்களோட அந்த வெறி தெரியணும், அந்த வெறி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இருக்கணுங்க. வெறி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கணும், அப்பதான் வந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ரைட்டுங்க. தனலட்சுமி, அரோமா, ரூபா, மோனிஷா. ஸோ த கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி கிளாஸஸ்ல இன்டராக்டிவா இருக்கணும், கொஸ்டின்ஸ் கேட்கும் போது ஆன்சர் பண்ணும், கிளாஸஸ் ஃபன்னியா ஜாலியா கொண்டு போகணும். ஸோ அப்படி போகும்போதுதான் எனர்ஜெட்டிக் இருக்கும். தேர் ஷுட் பி அ 2-way கம்யூனிகேஷன். நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க உங்களோட டவுட்டை கேட்கணும், உங்களோட டவுட்ஸை கேட்டு நீங்க தெளிவு பெறணும். அப்பதான் வந்து இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இதை ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்கும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது ஓப்பன் டு ஆல் தான் இந்த செஷன். ஸோ ஐ வில் போஸ்ட் திஸ் ரெக்கார்டிங் இட் இன் யூடியூப். பட் நம்மளோட எல்லா கிளாஸஸும் வந்து யூடியூப்ல இருக்காது. வி ஹாவ் அ செப்பரேட் போர்ட்டல் அண்ட் வி வில் கிவிங் டெலிவரிங் ஆல் திஸ் லெசன்ஸ் அட் த போர்ட்டல்ஸ். ரைட்டுங்க. ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பத்தி பேசியாச்சு. இப்போ குயிக் வாக் த்ரூ டு சிலபஸ், ஹவு வி கேன் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வாட் வி ஆர் பிளானிங் ஃபார் த அப்கமிங் டேஸ். ஆன்ஷியன் மெடிவல் ஹிஸ்டரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணுமா? ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டாம். ஆனா என்ன தேவையோ அதை படிக்கணும். இண்டஸ் வேலியா படிக்கணும், குப்தாவா படிக்கணும், டெல்லி சுல்தானட்ட படிக்கணும், முகலா படிக்கணும், பாம்னி கிங்டமோ படிக்கணும், விஜயநகரம் படிக்கணும், சவுத் இந்தியன் கிங்டமோ படிக்கணும். ரைட்டுங்களா? சிலபஸ் இது வந்து சிலபஸ் மனசுக்குள்ள இருக்கனால என்ன படிக்கணும்ன்றது தெரியுது. ரைட்டுங்களா? ஸோ அதை எப்படி படிக்கணும் அப்படின்றதும் அதுக்கும் வகை இருக்கு.
எதை படிக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களோட சோசியல் கல்ச்சரல் ப்ராக்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்க்கு இது கொடுக்கணும். ஸோ பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டானா இம்பார்ட்டன்ட் ஈவன் 1565 இட் ரூயின் த என்டையர் விஜயநகர் எம்பையர். தலைக்கோட்டா அப்படின்றோம், ரக்ஷாசி தங்கடி அப்படின்றோம், பேட்டில் ஆஃப் பன்னிஹாத்தி அப்படின்றோம், எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அது யாருக்கு நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஏன்ஷியன் மெடிவல்லாம் நீங்க படிச்சுட்டு அந்த நோட்ஸை வந்து லாஸ்ட் டைம்ல ரிவைஸ் பண்ணிட்டு போனா போதும். ஸோ நம்ம நோட்ஸ்லாம் வந்து பக்காவா இருக்கும். ஜெனரல் சயின்ஸ் விச் கிவ்ஸ் யூ 10 கொஸ்டின்ஸ். வாட் ஐ எம் சேயிங் இஸ் ஜஸ்ட் எலிமினேட் ஜெனரல் சயின்ஸ். பொதுவாக ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும், இது வரைக்கும் நான் கூட சொன்னது இல்லைங்க சயின்ஸை எலிமினேட் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. இப்பவும் வந்து என்னோட மீனிங் வந்து எலிமினேட் பண்ணா ஸ்பெஷல் எஃபோர்ட் கொடுக்காத, அதுக்குன்னு கொஞ்சம், அதாவது ஆசிட் பேஸ்னா என்னன்னு தெரியணும், ஹீட் லைட் சவுண்ட்னா பேசிக் என்னன்னு தெரியணும், ஸோ லிவிங் ஆர்கானிசம் கிளாசிபிகேஷன் பேசிக் என்னன்னு தெரியணும். பட் முதல்ல சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்க எலிமினேட் பண்றதே என்னோட, ஏன்னா உங்களால இவ்வளவு நாள் நான் அதாவது டிஎன்பிசி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு ஆசிட்னா என்னன்னு தெரியும், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு தெரியும், சால்ட் பேசிஸ் இதுக்குன்னு ஒரு சின்ன வேணா கண்டென்ட் எடுத்து ஜஸ்ட் சும்மா ஒரு 4-5 hours ஒதுக்கி சயின்ஸை நீங்க பாத்துக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா ஒரு 6 hours ஒரு நாளைக்கு ஒதுக்கி வந்து பாத்துக்கலாம். தவிர அதுக்கு மேல இதுக்கு வந்து இது ஜஸ்ட் இக்னோர் இட்னு தான் சொல்லுவேன். 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் வந்து உங்களால சும்மா போட முடியும், 5ல இருந்து 6 கொஸ்டின். மீதி வந்து 5 கொஸ்டின் நல்லா படிச்சோனால ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கூட போட முடியும். பட் டூ மச் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா 10 கொஸ்டின் தான் இருக்கு. இங்க வந்து நம்ம பக்காவான ஸ்டார்ட். ஏன்னா இப்போ வந்து எவ்வளவு கொஸ்டின்றது டிஃபைன் பண்ணிருக்காங்க, முன்னாடி அப்படி கிடையாது. சயின்ஸ்ல இருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து we have to study science. இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றத தெரிஞ்சு ஸ்மார்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மாங்குன்னு உட்காந்து இந்த 65 நாள்ல 20 நாள் சயின்ஸ் படிக்க கூடாது. அதுதான் என்னோட கோரிக்கை. மேக்சிமம் 3 நாள் ஒன்னா படிச்சுக்கோங்க. அது வந்து இட்ஸ் அப்பான் டு யூ. மேக்சிமம் யூ கேன் ஸ்பெண்ட் லைக் 18 hours மேக்சிமம். உங்களால எக்ஸ்ட்ரா டைம் யூ ஃபைண்ட் யுவர் ஓன் டைம் அபார்ட் ஃப்ரம் த 6 hours டைம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சுன்னா யூ கேன் புட் 1 hour எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்க முடியும்னா சயின்ஸ் கொடுங்க. ரைட்டுங்களா? ரைட். ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. 10ஆம் வகுப்பு ஜியோகிராஃபி அட்ட டு அட்ட 10ஆம் வகுப்பு ஜியோகிராஃபி பேஸ்ட் அந்த சிலபஸ் பக்காவா நீங்க படிக்கணும். பிளஸ் இங்க வந்து புதிய ஏரியாக்கள் சேர்த்திருக்காங்க. கிளைமேட் சேஞ்சு, கிரீன் எனர்ஜி, ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. என்விரான்மெண்ட் பொல்யூஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேச்சுரல் கலாமிட்டி எல்லாம் லோவர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதாவது 6th or 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கணும். இந்த வாட்டி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மார்க் மை வேர்ட்ஸ், என்விரான்மெண்ட் வில் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். 10 கொஸ்டின்ல எப்படி இந்த ஜியோகிராஃபி சயின்ஸ் சேர்த்து வரும்போது யூ வில் கெட் மோர் என்விரான்மெண்டல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதாவது என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வரக்கூடிய கேஸஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். காரணம் என்னன்னா குரூப் 1A அது போஸ்டிங் கம்மி தான், 2 போஸ்டிங் கேரி ஃபார்வர்ட் தான். இருந்தாலும் என்விரான்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கும். 10th ஜியோகிராஃபி இஸ் எனஃப் டு கவர் என்டையர் சிலபஸ். மோஸ்ட் ப்ராபப்லி டில் திஸ் பார்ட். இது வந்து இது வரைக்கும் ஓகே தான். இந்த மேஜர் ட்ரைப்ஸ்க்கு வந்து 11th ஜியோகிராஃபி பார்த்துக்கலாம், 12th ஜியோகிராஃபி பார்த்துக்கலாம், 12th ஜியோகிராஃபி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நம்மளோட கிளாஸஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்கூல் புக்ஸும் வர, இதுக்கு மட்டும் ஸ்கூல் புக்ஸ்ல வர இடம் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? Indus Valley Civilization and அதாவது history culture of Indian international movement, this should be given one of the priority topic because 25 questions are coming. 25 questions out of 200, 25 questions are coming. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12.5% வந்து கிட்டத்தட்ட வந்துருது. 25 கொஸ்டின் 125, 225 அப்படின்றத பாத்தீங்கன்னா 12.5% வந்துருது. பர்டிகுலர்லி இங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா லீடர்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் பேர் இருக்கு, அந்த பேர்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அம்பேத்கர் ஒரு கேள்வி உறுதி, பகத்சிங்ல கேள்வி வரலாம், பாரதியார்ல கேள்வி வரலாம், வி.ஓ. சிதம்பரனார்ல ஒரு கேள்வி வரும், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார்ல இருந்து கட்டாயமா கொஸ்டின் வரும். கொஸ்டின் இல்லாம இருக்காது. 2-3 கொஸ்டின் வந்து வந்துடும். ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரியில அவர் வராரு, கூடவே ஒரு 3-4 கொஸ்டின் கூட வரலாம். காமராஜர் பத்தி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சுபாஷ் சந்திர போஸ் பத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரவீந்திரநாத் தாகூர் அவரோட லிட்டரரி ஒர்க்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். அடுத்தது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, அதுக்கப்புறம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளும் வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, நம்மளோட வேரியஸ் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், நம்ம சோசியல் ஹார்மனி, இந்த இடத்துல ஆர்ட், சயின்ஸ், லிட்ரேச்சர், பிலாசபி என்னன்னா யார் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா, அந்த பர்சனாலிட்டிஸ் யாரு,
அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஏரியாவில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவார்ட் கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், ஏன்னா இதுலலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான புத்தகங்கள், முக்கியமான ஸ்போர்ட்ஸ்ல நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து 25 கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? 25 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகங்களும் 12ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகங்கள் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்டும், அதுக்கப்புறம் 6, 7, 9 ரொம்ப கம்மியா இருக்கும். ஏதாவது கொஞ்சம் தான் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் பத்தி கொஞ்சம் இருக்கும். 11ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி கல்ச்சரும் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இதை முதல்ல முடிங்க. எனக்கு தெரிஞ்ச வார புத்தகங்கள் நீங்க சதீஷ் சந்திராலாம் படிக்கணும்னா தேவையில்லை, இது போதும் இப்போதைக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் 2 பார்ட்டா பிரிக்கிறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு 10th 12th. ஸோ 8th கூட சில கண்டென்ட் இருக்கும். பட் இஃப் யூ கேன் ரெஃபர் டு 10th and 12th, it will be more than enough. ரைட். பாலிட்டி ஹை ப்ரையாரிட்டி ஹை வோல்டேஜ் சப்ஜெக்ட்டுங்க. 40 கொஸ்டின் ஒரே யூனிட்ல. மீதி எல்லாமே 2 யூனிட்லாம் சேர்த்திருக்காங்க. யூனிட் 8 பழைய சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி யூனிட் 6. ஸோ அதுதான் ஒரு ஸ்கோரிங். இதுனா 2வது ஸ்கோரிங் வந்து பாலிட்டிக் தான். யூனிட் 6 அதை நம்ம யூனிட் 5ல வந்து 2 சப்ஜெக்ட் இருக்கு, புரியுதுங்களா? எக்கனாமி இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த சிலபஸ்க்கு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல ஃபுல்லா 11th பகுதியும் 12th ஆல்மோஸ்ட் எல்லாமே படிக்கணுங்க. 10th புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், 11th புக்ல பாதியில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், 12th புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து பிளானுங்க. நம்ம கிளாஸ் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்க. அடிச்சு தோசம் செய்யலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, சரிங்களா? 15 மார்க் கொஸ்டின்லாம் 15 மார்க்லாம் நான் மெயின்ஸ்ல பாலிட்டிலாம் வாங்கியிருக்கேன். ரிட்டு பத்தி கொஸ்டின் கேட்டதுக்கெல்லாம். ஸோ அதை நம்ம எவ்வளவு கான்செப்சுவல் டெப்த் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து மெயின்ஸையும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம கிளாஸஸ் நடத்தும் போது மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டே இருப்போம். The most important unit, but it has 2 units, though it contains 50 questions அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இது வந்து 25% கவர் பண்ணுது. கிட்டத்தட்ட இல்லை, அப்ராக்சிமேட்டா 25%. அப்படின்னா 50 கொஸ்டின் அப்படின்னா இந்த எக்கனாமி அண்ட் இந்த யூனிட் 9க்கு கம்ப்ளீட்டான சோர்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேங்க. ஸோ அது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கு. அதை தாண்டி நான் வந்து மெட்டீரியலாவே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஸ்கீம்ஸ், பாலிசி நோட்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹை வோல்டேஜுங்க. இதுக்கு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளில இருந்து இந்த கிளாஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டா முடிக்க போறோம். ஓகேங்களா? ஒரு 10, 12, 15 டேஸ் வரைக்கும் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 15 டேஸ் ஆஃப் கிளாஸஸ் நான் இது கொடுக்குறேன். மேக்ஸிமம் தான் சொல்றேன். ஸோ அதை கம்மி பண்ண முடியும்னா கம்மி பண்றேன். பட் 15 டேஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த இதுல டிராவல் பண்ண போறோம். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா எக்கனாமி இருக்கனால கொஞ்சம் டைம் கூட ஆகலாம். பட் ஆனா இட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னும். ஸோ இதுக்கு நம்ம போயிட்டு இதுல நம்ம யூனிட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுவோம். இதுக்கான ரெஃபரன்ஸ் நான் டெய்லி சொல்லுவேன். உங்களுக்கு ரெஃபரன்சஸும் கொடுத்துருவேன். ரைட்டுங்க. ரெஃபரன்சஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். என்னென்ன படிக்கணும் அப்படின்றது யூனிட் 9க்குமான ரெஃபரன்சஸும் கொடுத்துருவேன். கிளாஸஸ் நடத்த எந்த புக்கு படிக்கணும் அப்படின்றதையும் கிளியரா சொல்லிடுவேன். டெய்லி அதை முடிக்கணும். டெய்லி கிளாஸ்ல பக்காவான உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து அதை பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த சோசியல், கல்ச்சரல், பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதை வந்து 2 பார்ட்டா பிரிக்கலாம். சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இந்த இடத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தே ஆகணும். ஹிஸ்டரி அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி இருக்கு, தமிழ் சொசைட்டி. இதுக்கும் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், இந்த இடத்துக்கு ஒரு டிஸ்கவரி, இதுக்கெல்லாம் கொடுத்தாகணும். ஸ்கூல் புக்லேயே சோர்ஸ் இருக்கு. நம்ம கிளாஸ்ல கண்டென்ட் கொடுப்போம். 6th 11th புக்ல இருக்கு. தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கமேஷ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ் ஒரு கிளாஸ்ல நம்ம நடத்துவோம். அதை கடினம் தான், அது வந்து ரொம்ப டீப்பானது. பட் ஸ்டில் வி கேன் ஏபிள் டு ஒரு கிளாஸ்ல நம்மளால அதை முடிக்க முடியும். திருக்குறளோட சிக்னிஃபிகன்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு 5-6 கேள்வி வரும். திருக்குறள் வந்து கட்டாயமா ரொம்ப ரொம்ப ரிலவெண்டான ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து கேள்விகள் வரும். திருக்குறளை முடிச்சீங்கன்னா டைரக்டா அடுத்த பார்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி எடுத்து தூக்கிடலாம். ஸோ இது நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல கவர் ஆகும். பிளஸ் 10th சோசியல் சயின்ஸ்ல நிறைய விஷயம் கவர் ஆகும். ஏர்லி ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தே வந்துடும். ரோல் ஆஃப் உமன் அது வந்து நான் ஒரு நோட்ஸ் கொடுப்பேன். அதுல வந்து எல்லாமே ஓரளவு கவர் ஆயிரும். ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் பிரின்சிபல், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார், அண்ணா, இதுவும் நம்மளோட கிளாஸஸ்ல கவர் ஆயிரும். பிளஸ் 11th பாலிட்டியில வி ஹாவ் சம் கண்டென்ட். ரைட்டுங்களா? அதையும் பார்த்துக்கணும். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனது.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அசைன்மெண்ட்ஸ் நான் கொடுப்பேன். அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். சிம்பிளான விஷயம், அதே இது பேட்டர்ன் தான். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், இந்த மாதிரி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆல்பா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இதுல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதுல வந்து 25 கேள்வி வருது. அதாவது கிளியரா சொல்லிட்டாங்க ரீசனிங்ல 10 கொஸ்டின் வருது அப்படின்னு. ரீசனிங்ல 10 கொஸ்டின் வருது, இதுல 15 கொஸ்டின் வருது. இப்ப ஸ்பிளிட்டேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரையாரிட்டைஸ். ஸோ சக்சஸ் மந்த்ரா ஃபார் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணணும், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு டெய்லி ஜென்ரல் மெண்டல் அபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் காம்புலேஷன் வித் சொல்யூஷன் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸோட ஹைலைட்ஸ் வந்து ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸோட ஹைலைட்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்டாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்கணும்னா 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸை பார்க்கணும். 10 மாதம் சொன்னேன், ஒரு வருஷம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸுக்கும் பாலிசி நோட்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், பர்டிகுலர்லி தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட்டை பார்க்கணும். யூனிட்டை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். யூனிட் 5 நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய யூனிட் நான் சொன்னேன், யூனிட் 5. இந்த யூனிட் 5 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி. இப்போ அடுத்தது தமிழ்நாடு ஹிஸ்டரி. இந்த ரெண்டையும் முடிச்சிட்டாலே உங்களுக்கு 50 பிளஸ் 40 90 கொஸ்டின் வந்துடும். அடுத்தது பாலிட்டி, அதுல ஒரு 40 கொஸ்டின், 130 கொஸ்டின் வந்துடும். இப்போ வந்து கட் ஆஃப்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதுவும் கூட நான் சொல்லிடுறேன், 160 கொஸ்டின் மேல போட்டீங்கன்னா நீங்க வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. 150க்கு மேல போட்டீங்கன்னா கூட கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த லெவல் தான் காம்படிஷன் இருக்கும். இது வந்து ஜென்ரலைஸா நான் சொல்றேன். 160னா கட்டாயம் கிளியர் பண்ணிடுவீங்க. அதுல வந்து எந்த வாய்ப்புமே இல்லை, எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ 130 கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது யூனிட் 3, அதுல வந்து ஒரு 25 கொஸ்டின், 130, 155, 155. அடுத்தது யூனிட் 2 ஜியோகிராஃபி, 165 கொஸ்டின்ஸ். பிளஸ் நம்ம மேக்ஸும் படிக்கிறோம், 25 கொஸ்டின்ஸ், 190 கொஸ்டின்ஸ். அப்படின்னா 190 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்றோம். நான் சொல்றேன்னா 190 கொஸ்டின்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்றோம். கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணனா கரண்ட் அஃபேர்ஸ் பயங்கரமா படிச்சிருக்கணும். பயங்கரமான 2 நாள் முன்னாடி பாக்குறது பயங்கரமா கிடையாது. கண்டினியூஸா சிஸ்டமேட்டிக்கா படிச்சிருக்கணும். பாலிசி நோட்ஸ் படிச்சிருக்கணும். மென்டல் அபிலிட்டி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். தமிழ்நாடு ஹிஸ்டரி எக்ஸ்டென்சிவா ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். லிட்ரேச்சர் எக்ஸ்டென்சிவா ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். ஸோ ஃப்ரீடம், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எக்ஸ்டென்சிவா ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். 9th யூனிட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செமையா பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பக்காவா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்றது கடினமே கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம உங்களுக்கு ஈஸி படுத்தி கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் கிளாஸஸ், யூ கேன் என்ரோல் பை மெசேஜிங் யுவர் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் வாட்ஸ்அப். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா கூட நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். So wish you all the best for the examination. Hope this session gave some kind of eye opening for you. So சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். So in the upcoming days, we'll be providing more classes. Sessions on the YouTube and live வரும். But if you want to join in the premium classes, you can contact us by through WhatsApp. சரிங்களா? So thank you so much for watching this video. Keep watching the page. YouTubeல நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பல அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். எஸ்ஏயோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேங்க. ரொம்ப நன்றி. ஓகே, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ வில் ப்ரொவைட் யூ த டீடைல்ஸ், ஃபீஸ் டீடைல்ஸ்லாம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.